ஓம் நமச்சிவாய. நாம் கடந்த 3 நாட்களாக தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை பார்த்தோம். இன்று முதல் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை பார்க்க இருக்கின்றோம். அவற்றுள் முதலாவதாக திண்டுக்கல் நகரிலேயே அமைந்திருக்கும் காளகத்தீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆலயம் திண்டுக்கல் நகரிலேயே இருக்கின்றது. பஸ் நிலையத்திலிருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் மூலவர் காளகத்தீஸ்வரர், உற்சவர் சோமஸ்கந்தர், தாயார் ஞானாம்பிகை மற்றும் அபிராமி அம்பகி. தலவிருச்சம் நெல்லி மரம். தீர்த்தம் 5 தீர்த்தம். எந்த கோவிலிலும் இல்லாமல் இங்கு 2 மூலவர் சன்னதிகள் இருக்கின்றன. மிக பழமையான சிவஸ்தலம். சேர மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் சோழர், பாண்டியர், விஜயநகர பேரரசர்கள், மதுரை நாயக்க மன்னர்கள் யாவரும் பணிந்து போற்றி திருப்பணி செய்யப்பட்ட பெருமை கொண்டதாக இருக்கின்றது. இந்த ஸ்தலத்தின் விநாயகர் வன்னி விநாயகர். திண்டிமாசுரனை அழிக்க பைரவராக வந்த சிவன் பிரகாரத்தில் இருக்கின்றார். இங்கிருக்கின்ற ஒரு தூணில் பாலதுர்க்கை காட்சியளிக்கின்றார். மற்றொரு தூணில் கருடாழ்வார் காட்சியளிக்கின்றார். இந்த ஸ்தலத்தின் விசேஷ பிரார்த்தனை ராகு கேது தோஷம் நீங்க மற்றும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடைக்க, இழந்த வேலையை மீட்டுக்கொள்ள இங்கே பக்தர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக சிவன் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். எந்த கோவிலிலும் இல்லாமல் இங்கு 2 மூலவர் சன்னதி இருக்கின்றன. திருக்கல்யாணம், தேரோட்டம் ஆகியவை இங்கு காலையில் நடக்காமல் மாலை வேளைகளில் நடைபெறுகின்றன. பத்மகிரிநாதர் பேரில் பலபட்டாடை சொக்கநாத புலவர் பாடிய தென்றல் விடு தூது இந்த கோவிலின் இலக்கிய பெருமையை பறைசாற்றுகின்றது. இந்த ஆலயத்தின் பெருமைகளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். முதலாவதாக 2 தரிசனம். அது என்ன 2 தரிசனம்? ஆரம்பத்தில் இங்கு இருக்கின்ற மலையில் பத்மகிரீஸ்வரர் கோவில் இருந்தது. விழா காலங்களில் அடிவாரத்துக்கு சுவாமி வருவார். இதற்காக தற்போதைய அபிராமி அம்மன் கோவில் இருக்கும் இடத்தில் ஒரு மண்டபம் அமைக்கப்பட்டது. இந்த பகுதியை ஆண்ட அச்சுத தேவராயர் காளகஸ்தியில் அருளும் காளகத்தீஸ்வரர் மீது அதீத பக்தி கொண்டிருந்தார். அவரை தன் இருப்பிடத்தில் வழிபட எண்ணிய அவர் 1538 இந்த மண்டபத்தில் காளகஸ்தீஸ்வரரையும் ஞானாம்பிகையையும் பிரதிஷ்டை செய்தார். 1588 அந்நியர்கள் இந்த பகுதியில் இருந்தபோது மலை மீது இருந்த சிவன் அம்பிகையை இந்த மண்டபத்தில் பிரதிஷ்டை செய்தார்கள். பிற்காலத்தில் இந்த மண்டபமே கோவிலாக கட்டப்பட்டது. தற்போதும் இங்கு 2 சிவன், 2 அம்பிகைகள் தனித்தனி சன்னதிகளில் காட்சியளிக்கின்றார்கள். ஆடி தை வெள்ளிகளில் அம்பிகர் இருவரும் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அழகாக காட்சியளிப்பார்கள். தை அமாவாசை என்று இவருக்கு விசேஷ பூஜைகளும் நடைபெறுகின்றன. அடுத்ததாக மந்திர அம்பிகை. ஆரம்பத்தில் இங்கு அம்பிகைக்கு சன்னதி கிடையாது. அனலன் என்னும் அரசனை அழிக்க காளி வடிவத்தில் வந்த அம்பிகை இங்கே தங்கினார். உக்கிரகமாக இருந்த அவளை சிவன் சாந்தப்படுத்தி மணந்து கொண்டார். அந்த வேளையில் அம்பிகை மிகுந்த பொலிவுடன் அழகாக இருந்தார். அபிராம அம்பிகை என பெயர் பெற்றார். அபிராமம் என்றால் அழகு என்று பொருள். சித்திரையில் அம்பிகை அசுரனை அழித்த வைபவமும் திருக்கல்யாணமும் நடக்கின்றது. இந்த அம்பிகை அழகு மிகுந்து ஜொலிப்பாள் என்றே சொல்கின்றார்கள். அடுத்ததாக புலியாக வந்த சிவன். முற்காலத்தில் இங்கு திருக்கார்த்திகை விழா மிக விசேஷமாக நடந்திருக்கின்றது. பாகு, சுபாகு என்னும் 2 சிவபக்தர்கள் கார்த்திகை என்று தவறாது சிவனை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் அவர்கள் இங்கு வந்தபோது சிவன் புலியின் வடிவில் சென்று அவர்களை கொல்லப்போவது போல் நடித்தார். சிவதரிசனத்துக்கு பிறகு தங்களை உண்ணும்படி புலியிடம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். புலியும் சம்மதிக்கவே சிவனை வணங்கிவிட்டு புலியிடம் சென்றார்கள். சிவன் சுயரூபம் காட்டி வாக்கு தவறாத அவர்களுக்கு முக்தி கொடுத்து அருளினார். கார்த்திகை என்று சிவன் புலியாக வந்த வைபவத்தை இங்கே பாவனையாக செய்வார்கள். வேலைக்காக பிரார்த்தனை செய்யும் பக்தர்கள் இங்கே ஏராளம்.
இந்திரனின் சாபத்தால் பதவி இழந்த வருணன் இங்கு சிவனை வேண்டி பதவியை திரும்ப பெற்றான். இதன் அடிப்படையில் இழந்த வேலை திரும்ப கிடைக்க பக்தர்கள் சிவனுக்கு சம்பாசாதம் படைத்து ருத்ராபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கின்றார்கள். அவர்களுக்குரிய நட்சத்திர நாள் அல்லது பௌர்ணமி என்று இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பான விஷயமாகும். அடுத்ததாக பேராசைக்கு பெரும் தண்டனை. என்ன அது? விஸ்வாமித்திரர் தான் நடத்திய யாகத்தில் கலந்து கொண்ட சுமேதன் என்ற அந்தணருக்கு சம்பளமாக பெரும் பொருள் கொடுத்தார். பேராசை பிடித்த அந்தணர் எவ்வளவு கொடுத்தும் அவருக்கு போதவில்லை என்றார். அவரது ஆசையை அடக்க எண்ணி விஸ்வாமித்திரர் அவரை மானாக மாறும்படி சபித்து விட்டார். வருந்திய அந்தணர் சாப விமோச்சனம் கேட்க திண்டீஸ்வரம் இறைவனை வழிபட்டால் விமோச்சனம் கிடைக்கும் என்றார். அதன்படி அந்த அந்தணர் பத்மகிரீஸ்வரரை வணங்கி சுயரூபத்தை பெற்றார். சித்திரை பிரம்மோற்சவத்தின் போது கோவிலின் எதிரில் அந்தணரான மானுக்கு சிவன் அருளும் நிகழ்ச்சி நடக்கின்றது. அடுத்ததாக அகத்திய விநாயகர். பொதிகைக்கு செல்லும் வழியில் அகத்தியர் இங்கு சிவனை வழிபட்டு சென்றிருக்கின்றார். இவர் வழிபட்ட அகத்திய விநாயகர் கிரிவலப்பாதையில் இருக்கின்றார். கந்தசஷ்டியின் போது முருகன் வள்ளி இருவரும் இங்கே எழுந்தருள்வார்கள். அப்போது வள்ளியை விநாயகர் யானை வடிவில் வந்து மிரட்டுவது போல பாவனை செய்வார். பின்பு முருகன் வள்ளி திருமணம் நடக்கும். இந்த வேளையில் தினை மாவு நைவேத்தியம் படைக்கப்படும். அடுத்த விசேஷம் என்னவென்றால் பெருமாளுடன் ஆஞ்சநேயர். வரதராஜ பெருமாளுக்கு பிரகாரத்தில் சன்னதி இருக்கின்றது. இவர் வடதிசையை நோக்கி இருப்பதால் செல்வ வளத்துக்காக இவரிடம் வேண்டிக் கொள்கின்றார்கள். பொதுவாக ஆஞ்சநேயர் பெருமாள் சன்னதி எதிரில் அல்லது பிரகாரத்தில் தனி சன்னதியில் தான் காட்சி அளிப்பார். ஆனால் இங்கு சுவாமியின் அருகிலேயே காட்சி அளிக்கின்றார். ஆஞ்சநேயரின் பக்திக்கு முக்கியத்துவம் தரும் விதமாக இவ்வாறு பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். வரதராஜர் வைகுண்ட ஏகாதசி என்று கருட வாகனத்தில் சொர்க்கவாசல் கடப்பார். மற்ற ஸ்தலங்களைப் போல இவருக்கு தனியாக சொர்க்கவாசல் கிடையாது. அபிராமிக்கான பிரதான வாசலையே சொர்க்கவாசலாக கருதி பெருமாள் கடப்பார். தங்கை பார்வதிக்கான வாசல் வழியாக அண்ணனான பெருமாள் உரிமையோடு கடப்பதாக சொல்கின்றார்கள். இந்த தலத்தின் வரலாறு என்ன? பிரம்மா தனக்கு ஏற்பட்ட தோஷ நிவர்த்திக்காக இங்கு சிவனை வேண்டி தவம் இருக்கின்றார். சிவன் அவருக்கு ஒரு பத்மத்தை, அதாவது தாமரையை தடாகத்தின் மத்தியில் எழுந்தருளச் செய்கின்றார். இதனால் இவர் பத்மகிரீஸ்வரர் என்ற பெயர் பெற்றார். பிற்காலத்தில் திண்டிமாசுரன் என்னும் அசுரன் பக்தர்களை துன்புறுத்தவே சிவனை அவனை அழிக்கச் சென்றார். சிவனின் பார்வைப்பட்டதுமே திருந்திய அசுரன் தன் பெயரால் இந்த ஸ்தலம் திகழ வேண்டும் என வேண்டினான். சிவனும் அவ்வாறே அருளவே இந்த ஸ்தலம் திண்டீஸ்வரம் என பெயர்பட்டது. திண்டீஸ்வரம் என்னும் இந்த நகரை ஆண்டு வந்த திண்டிமாசுரன் தேவர்கள் மீது படையெடுத்து சென்றார். இதனால் தேவர்கள் பத்மகிரி சிவனை நாடினார்கள். இறைவனும் சூழப்படை தாங்கி பைரவர் உருவெடுத்து அசுரனை அழித்தார். தங்களை காத்த பத்மகிரீஸ்வரனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தர்மபாலன் என்னும் சிவபக்தி நிறைந்த அரசனிடம் திண்டிமாபுரிய அரசாட்சியை ஒப்படைத்துவிட்டு தேவர்கள் விண்ணுலகம் சென்றார்கள். தர்மபாலனும் பத்மகிரியின் சிகரத்தில் பத்மகிரீஸ்வருக்கு ஆலயம் கட்டினார். முகலாய ஆதிக்கத்தின் போது மலை மீதிலே இருக்கின்ற இறைவனும் இறைவியும் உற்சவ மூர்த்திகளாக நகருக்குள் இப்போது இருக்கின்றார்கள். இப்போதுமே அவர்கள் இருக்கின்றார்கள். காளகத்தீஸ்வர ஆலய இடத்தில் வைத்து அவர்களை வைத்து வழிபட்டார்கள். பின்பு காளகஸ்தீஸ்வரரையும் ஞானாம்பிகையையும் பிரதிஷ்டை செய்து அவர்களுக்கும் அதே பூஜை பெருமைகளையும் தந்து வழிபடத் தொடங்கினார்கள். திண்டீஸ்வரம் என்ற பெயர் திண்டுக்கல் என்று மறுபெயர்ந்தது. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாமுள்ள இறைவனை வேண்டி இந்த உரையைத்தோடு முடிக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.